வாட்ஸ்அப் ஆப்ல டெலீட் ஆன மெசேஜஸ் எல்லாமே எப்படி வந்து பாக்குறது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு யாராச்சும் மெசேஜ் அனுப்பிட்டு அதை வந்து டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு வந்து கொடுத்துட்டா அந்த மெசேஜ் என்ன அப்படின்றது தெரியாது. பட் இந்த வீடியோல பார்க்கக்கூடிய இந்த ஒரு ட்ரிக்கை நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா அது என்ன மெசேஜ் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ எப்படி அந்த ஆப்ல வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்ல டெலிட் ஆன மெசேஜ் வந்து பாக்குறது அப்படிங்கறத ஃபுல்லா பார்க்கலாம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆப்ஷன் வந்து கேட்கும். அக்செப்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனபிள் கேட்கும். எனபிள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிடுங்க. ஒன்ஸ் எனபிள் பண்ணிட்டு கீழே வந்து ஏரோ கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு திருப்பி ஏரோ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இதில் வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து எனபிள் ஆப்ஷன் வந்து கேட்கும், அலோ கேட்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த யூஸ் ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணி அலோ வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் அலோ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இதில் எனபிள் கேட்கும். அந்த எனபிளை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஃபோட்டோ, வீடியோ, மியூசிக் இந்த ஒரு ஆக்சஸ் வந்து கேட்டிருக்கோம். அதுக்கும் வந்து அலோ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் அலோ கொடுத்ததுமே கீழே டிக் ஆப்ஷன் கேட்கும். டிக் வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுமே உங்களுக்கு ஆப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகிடும். ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த பர்மிஷன்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு செட் பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த ஆப் வந்து செட் ஆகிடும். இப்போ வாட்ஸ்அப்பில் யாராச்சும் உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிட்டு அதை வந்து டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்துட்டாலும் உங்களுக்கு அந்த மெசேஜ் என்ன அப்படின்றது இங்கே வந்து ஷோ ஆகும். அவங்க டெலிட் பண்ணிட்டாலே உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அவங்க எந்தெந்த மெசேஜ்லாம் டெலிட் பண்ணாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே நீங்கள் இங்கே வந்து தெரிஞ்சுக்க முடியும். வாட்ஸ்அப் ஆப்ல டெலிட் ஆன மெசேஜ் எப்படி வந்து பாக்குறது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.